படம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ஈக்குவலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கான்செப்ட். பட் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஆக்டிங் சொல்லவே தேவையில்லைண்ணா. கண்டிப்பாக இந்த தடவை ஆஸ்கார் அவார்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆஸ்கார் அவார்டுக்கான மரியாதையே கிடைக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு இறங்கி யாரும் நடிக்கவே முடியாது. மற்ற கேரக்டர் நடிக்கும் போது கூட இவருக்கு தனியாக தெரிஞ்சார். அதான் ப்ரோ, தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் பேசும் ப்ரோ. வெளியில் யார் வேணால் இந்த ஏட்டர்ஸ் வந்து என்ன வேணால் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட படம் தான் பேசும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு படம். இன்ட்ரோடக்ஷன்லேருந்து அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் பீக். சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலான படம் கிடையாது. ஸ்டோரி நரேஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இது பெரிய ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் இல்லை, பட் இது ஒரு மாசான படம் தான். ரெண்டு வேர்ல்டும் காட்டுறாங்க. ஸோ ரொம்ப பில்லினியர் வேர்ல்டு அவங்க வேர்ல்டும் காட்டுறாங்க. அதை ரொம்ப லோயர் சைடில் இருக்கவங்களுக்கும் காட்டுறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருக்கு. தனுஷோட ஆக்டிங் மாஸ்னா நல்லா இருக்கு. நான் ஸ்டோரி வைஸ் வந்து அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை, புதுசாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. பிச்சைக்காரனா இருந்து பணக்காரனா ஆகுறாரு. ஆனால் பணக்காரனாலாம் அவர் ஆகலை, பிச்சைக்காரனாகவே இருக்காரு கடைசி வரைக்கும். மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நார்மலா இருக்காங்க. ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதை சொல்லணும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லை, ரொம்ப லாக் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. 3 ஹவருன்றதுனால கஷ்டமாக இருக்குது. ஸ்டோரி வைஸ் கன்வெர்ட்டபுளாக இருக்கா? ஸ்டோரி தான் சரியாக அவங்க சொல்லலை. அது ஏற்கனவே சொன்ன ஸ்டோரி தான் தமிழில். அது அழகாகவே 3 ஹவர் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. தேவையில்லாமல் ஏன் இழுத்து அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நல்ல நடிகர் கையில் கிடச்சோம், அது உங்களுக்கு நல்ல சாப்பாடு செய்ய தெரியலையே, எங்கேயோ குழைய விட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஃபஸ்ட் ஹாஃப் என்னடா இப்படி போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா போகுமான்னு பார்க்கலான்ட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு வந்தேன். அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். டிஎஸ்பி நல்லா தான் வாசிச்சிருக்கிறாரு. அவருக்கான ஸ்கோப்பும் கொடுக்கல. ஏன்னா இதில் ரஷ்மிகா மந்தனாக்கும் தனுஷ்க்கும் ஒரு லவ் கொடுத்துருந்து அதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருந்தாலும் அழகாக இருந்திருக்கும். இல்லை இவர் நம்ம நாகார்ஜுனாவும் தனுஷ்க்கும் ஒரு அன்பு நட்புன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் பண்ணாமல் சும்மா வந்து அவர் மியூசிக் போடனா எப்படி போடுவார், முடிஞ்சதை தான் போட்டிருக்காரு. வழக்கமான மசாலா படமாக இருக்கா இல்லை உள்ள ஸ்டோரி எதனா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க? வழக்கமான மசாலா படம் தான், பட் வந்து சரியாக வேவலை. அதுதான் இங்கே பிரச்சனை. அரைவேக்கட்டில் பண்ணிட்டுக்கிறாரு. ஆக்டிங் வைஸ் அண்ணன் கில்லி. அண்ணனுக்காக ஒரு 10க்கு 5 கொடுக்கலாம். ஆனால் டேரக்டர் வைஸ் இந்த ஆளுக்கு 0 கூட கொடுக்க முடியாது. ஆவரேஜான படம் அவ்வளோதான். படம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ஈக்குவலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கான்செப்ட். பட் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் தனுஷை பார்த்ததே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹைப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பட் இன்னும் அவர் கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. இத்தனை வருஷமாக தனுஷ் பண்ணது அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் எடுக்கணும் அடுத்த 10க்குள்ள. ஓகே, நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எமோஷனாக கனெக்ட் ஆகுது. பெகாசஸ் வந்து ஸ்கேம் பண்ணக்கூடாது, த்ரெட்டன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான். அவங்கள வந்து எந்த ஒரு ஹாஷாக அவங்கள வந்து நடத்தக்கூடாது, அந்த மாதிரி தான். அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு இருக்கணும். முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம், அந்த மாதிரி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த வில்லனை வந்து பிச்சை எடுக்க வைக்கிறப்போ ராஷ்மிகா கையிலேருந்து அந்த குழந்தைக்கு ₹1 போடுவாங்க. அது ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அதுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்தாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில, பட் நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்க்குறப்ப டைம் 12:13, பட் செம்மையாக இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் சூப்பர் சார். தனுஷ் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குது. நாட்டில் பிச்சைக்காரனே இருக்கக்கூடாதுன்றாரு. பிச்சைக்காரனே இருக்கக்கூடாது, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க படத்தை. சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படின்னு தெரியல, ஜென்ரல் ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா பிடிக்கும். படம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வைஸ் வாழ்ந்துருக்காரு. நம்ம வாழ்நாளில் ஒருத்தவங்களை அந்த மாதிரி பார்க்குறோன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி வாழ்ந்துருக்காரு. இல்லை, அது வேறு இது வேறு இது. ஓகேயா, அது வேறு மாதிரி ஸ்டோரியில் போவோம், இது வேறு மாதிரி ஸ்டோரியில் போவோம். ஆனால்
படம் நல்லா இருந்தது, செம்ம எக்ஸ்பீரியனும் வேறு லெவல். குட் மூவியாக இருந்தது, ஃபீல் குட் மூவியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல, ஒரே ஃபீலிங்கோடு தான் போயின்னு இருந்தது படம், எதுவுமே பெருசாக தெரியல. அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் பர்ஃபார்மன்ஸ்லேயே காட்டிட்டார் எல்லாத்தையும், எதுவுமே புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. லவ் யூ அவர் பர்ஃபார்மன்ஸுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் எப்போவுமே. எனக்கு என்ன ஆசைனா ஒரே ஒரு வாட்டி தனுஷை பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டேன், நான் தனுஷை பார்த்துட்டேன், ஒரே ஒரு வாட்டி நேரில் பக்கத்தில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். ரொம்ப பொல்லாதவன்லேருந்தே பிடிக்கும் தனுஷை. ஸ்டோரியே அதான், அப்படி தான் எல்லாம் யோசிச்சு போனோம். ஏன்னா எல்லோரும் கண்டிப்பாக முதல்ல அதான் யோசிப்பாங்க, பிச்சைக்காரன் பணக்காரனா எப்படி மாறுறான்றதான் யோசிப்பாங்க, தவிர இது அது இல்லை. இங்கே பிச்சைக்காரனும் பணக்காரனாக மாற தேவையில்ல, பணக்காரனும் பிச்சைக்காரனாகவும் மாற தேவையில்ல, சமமாக பாருங்கள், ஒன்றா இருங்க, யாரையும் பிரிவினை விதிச்சு இது பண்ணாதீங்கன்ற மாதிரி இருந்தது. எனக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போது ஏற்கனவே சொன்னது தான், நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்காம அவங்கள இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடாது, ஒன்று கொடுத்துட்டு ஒன்று அவங்கள முன்னேற விடணும். அப்படி பண்ணலன்னா கூட அவங்கள இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடாது, அதை சொல்லி மனசுட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்குன்னா கொடுக்கலாம், கொடுத்து ஷேர் பண்ணி எல்லோரும் சமமாக வச்சுக்கணும். மெயினாக பிச்சைக்காரனை ரொம்ப கீழ் இதுவாக பார்க்காதீங்க, அவங்களும் சராசரி மனுஷங்க தானே. என்ன நம்மக்கிட்ட துணி காசு நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருக்குது, அவங்க நிம்மதி சந்தோஷம் வச்சுருக்காங்க, ஆனால் துணி காசு இதெல்லாம் இருக்காது அவங்ககிட்ட, அவ்வளோதான். ரீச் ஆகும், கண்டிப்பாக ரீச் ஆகும், வேறு லெவலில் இருந்தது படம்.